வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் திருப்பரங்குன்றம், மதுரை மீனாட்சி, பழமுதிர்சோலை, ராக்காய் அம்மன் கோயில், அங்கே போன வீடியோலாம் இதில் இருக்குது. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆன்மீக வீடியோக்கள் நிறைய நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்குள்ள எல்லா தகவலையும் இதில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை நம் ட்ரிபிள் ஆர் வ்ளாக்ஸ் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன். ரொம்ப நாளாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட்டு. அதான் மறுபடியும் ஒரு ட்ரிப்பு போட்டிருந்தோம். அதான் இப்போ நம்ம சென்னையிலேருந்து மதுரைக்கு போய்கிட்டு இருக்கிறோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், கள்ளழகர், 18ஆம் படி கருப்பசாமி, திருப்பரங்குன்றம், பழமுதிர்சோலை, ராக்காய் அம்மன் கோயிலுக்கு போனதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம இராணியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். சாமி கும்பிட்டு போகலான்னு. பகல் நேரம்னால இங்கெல்லாம் வண்டியை நிப்பாட்டக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் வண்டியை சங்கீதா ஹோட்டல் பக்கத்தில் நிப்பாட்டிட்டு இங்கே சாமி கும்பிட்டு சங்கீதாவில் டிஃபனை சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். காலைல அங்கே நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு டிஃபனு. ஏன்னா காலையிலே சீக்கிரமாக கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. அங்கே வரும்போது மணி ஒரு 8 மணி இருக்கும். சரி காலைல டிஃபனை சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நம்ம இந்த ட்ரிப்பில் எதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இங்கே இப்போ நிறைய கோயிலுக்கு போகிறோம். அதில் முதல்ல இப்போ நம்ம மதுரைக்கு போகிறோம். திருச்சியில் தான் பார்த்துட்டு போகலான்னு பார்த்தோம். ஆனால் டைம் இல்லை. ஏன்னா பகலில் மட்டும் ட்ராவல் வச்சுக்கலாம், நைட்டில் ட்ராவல் வேண்டாம் அப்படின்ட்டு ஃபேமிலியாக போகிறதுனால பகலில் மட்டும் ட்ராவல் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நேராக இங்கேருந்து மதுரைக்கே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். நம்ம போகிற வழியில் எங்கேயுமே பார்க்கல, நேராக மதுரை தான் ஃப்ரெண்ட்ஸ். போகும்போது ஏதாச்சும் வந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு ஐயப்பன் கோயில். போன தடவை நம்ம திருவண்ணாமலை போகும்போது அதை எடுத்தோம், சரியாக எடுக்க முடியல. தான் இந்த தடவை நல்லா வீடியோ எடுத்தோம். அதை அப்படி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி காலையில் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணியே ஓடல. இது ஏதோ ஒரு ஆறுன்னு சொன்னாங்க, முந்தைய ஆறாக ஓடிச்சான். இப்போ தண்ணியே இல்லை. அந்த இடம் எப்படி இருக்குது பாருங்க, மண் இதுமாக சூப்பராக இருந்துச்சு காலையிலே பார்க்குறதுக்கு. தண்ணி ஓடிச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதையும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அடுத்து நம்ம நேராக மேல்மருவத்தூர் வந்துட்டோம். அப்படி வர்ற வழியில் எந்தெந்த இடம்லாம் மெயின் இடமோ அதை மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே மதுரைக்கு போயிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மருவத்தூர் வந்தோன்னே சரி வீடியோ எடுத்து போடலாம், அம்மாவை நீங்கள் வீடியோலேயே கும்பிட்டுக்குவீங்க அப்படின்ட்டு வீடியோலேயே காமிச்சோம். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த ஊருன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். அதான் நம்ம மேல்மருவத்தூரை தாண்டினோன்னா கொஞ்சம் தூரம் தாண்டி வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வராகி அம்மன் பெருசாக இருந்தாங்க, சூப்பராக இருந்தாங்க. இந்த சரியாக தெரில, சரியாக எடுக்க முடியல. இந்த தெரிது பாருங்கள், ஃபஸ்ட்டு மரம் மறைச்சிக்கிச்சு. திடீர்னு தான் பார்த்தேன். பார்த்தோன்னே ஃபோன் எடுத்தேன், சரியாக பார்க்க முடியல. அதையும் பார்த்துட்டு அப்படியே இங்கே டோல்கேட்டுக்கு வந்தோம். உளுந்தூர்பேட்டையில் கொய்யாக்கா விற்றாங்க. அங்கே கொய்யாக்கா, வெள்ளரி பிஞ்சு இதெல்லாம் வாங்கிட்டு வண்டியில் போகும்போது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வாங்கினோம். அதுதான் உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு. நல்லா இருந்துச்சு கொய்யாக்கா. அப்படி டீ குடிக்கலான்னு இங்கே நிப்பாட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது ஒரு அடையார் ஆனந்த பவன், அங்கே மேலே குரங்கு நின்றுச்சு. அதையும் அப்படி பார்த்துட்டு அப்படி கிளம்பிட்டோம் அங்கேருந்து. திருச்சி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். திருச்சியில் இதே மாதிரி பஸ்லாம் நிறைய ஓடுது. இந்த சில்வர் கலர் பஸ்லாம் நிறைய ஓடுது. இதை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்க வேண்டியதான் நம்ம திருச்சி வந்துட்டோம் அப்படின்ட்டு. திருச்சி பைபாஸில் தான் போயிட்டுருக்கிறோம். அடுத்து சமயபுரம் வரும், பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு திருச்சி கரெக்டாக 6:10க்கு வந்தோம். டிரைவர் நான் சொன்னார் 3 கோபுரம் தெரியுது அப்படின்ட்டு. அவர் கை காட்டுறாரு பாருங்க. இங்கேருந்து ஜூம் பண்ணி எடுக்க முடியல. ஆனால் இங்கேருந்து பார்த்தாலே நமக்கு அந்த ஸ்ரீரங்கத்தோட 3-4 கோபுரமும் தெரியுது. அதுக்கடுத்து எடுக்கலான்னு பார்த்தா ஃபுல்லாக அங்கே செவுறு கட்டியிருக்காங்க அந்த பிரிட்ஜு மேலே. அது ஃபுல்லாகவே மறைச்சிருச்சு. நீங்கள் பார்க்கணுன்னா கூட இங்கேருந்து பார்த்துக்கலாம். தண்ணியே ஓடல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சோண்டு தான் தண்ணி ஓடுது அந்த ஆற்றுல. இது காவேரி ஆறுன்னு தான் சொல்லுவாங்க, திருச்சி காவேரி. அதில் கம்மியாக தான் தண்ணி ஓடிச்சு. அப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சமயபுரத்தோட கோபுரம் தெரியுது பாருங்கள் அங்கே சின்னதாக. இது செல்லு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த தடவை நல்ல செல்லாக வாங்கி உங்களுக்கு எடுக்கிறேன்.
டிரைவர் அண்ணன் தான் சொன்னார். அங்கே சமயபுரம் கோபுரம் தெரியுது பாருங்க அழகா, அதையும் அப்படி பார்த்து கும்பிட்டுக்கோங்க. அதேமாரி நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் நிறைய வீடியோ எடுத்து போடுறதுக்கு. இது உச்சி பிள்ளையார் கோயில் திருச்சியில். உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் தெரியும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சமயபுரம் தெரியும், போகும்போது ரைட் ஹேண்ட் சைடில் உச்சி பிள்ளையார் கோயில் தெரியும். ஈவினிங் நேரத்தில் அந்த மேகம் என்ன அழகாக தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக தெரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. சன்செட் ஆயிடுச்சு, ஆனால் அப்படி இருந்தும் கொஞ்சம் நல்லா மேகம்லாம் பார்க்கும்போது நல்லா அழகாக இருந்துச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் திருச்சி பஸ் ஸ்டாண்டு. சூப்பராக இருந்துச்சு இங்கேருந்து பார்க்கும்போது. ஏதோ அதான் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு இப்போ பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு பஸ் ஸ்டாண்டு. பெருசாக பிரம்மாண்டமாக சூப்பராக அழகாக இருந்துச்சு. அதான் ஏர்போர்ட் மாதிரி இருந்துச்சு அப்படின்னாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதான் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்களும் பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மதுரைக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு சாப்பிட போனோம். நம்ம தங்கியிருந்த அதான் ஹோட்டல் சுப்ரீமில் இருந்து அதே தெருவில் 10 கடை தள்ளி ஸ்ரீ சபரி ஹோட்டல் அப்படின்னு. நல்லா இருந்துச்சு. இட்லிக்கு மட்டுமே 7 வகை சட்னி கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இட்லி, பொங்கல், தோசை எல்லாமே நல்லா இருந்துச்சு. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம தங்கியிருந்த ஹோட்டலுக்கு மேலேருந்து ஃபோட்டோ எடுத்தோம் மீனாட்சி அம்மன் கோயிலை. சூப்பராக இருந்துச்சு. 5 கோபுரமும் தெரிஞ்சிச்சு. நைட்டில் வந்து கலர் செட்டிங்கு சூப்பராக இருக்குமா. நம்ம காலையில் தான் தெரியும், அதனால் காலையில் போய் டெரஸில் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். சூப்பராக இருந்துச்சு. நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் வந்து ஹோட்டல் சுப்ரீம், கோயில் பக்கத்துலேயே தான் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே காலையிலே குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். இதான் இந்த கோபுரம், மேற்கு கோபுரம் நினைக்கிறேன். ஆமாம், அது வழியாக தான் உள்ளே போனோம். இங்கே உள்ளே வந்து ஃபோன் அலௌடு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபோனை வந்து வெளியிலே கொடுத்துட்டு போயிடணும். அந்த கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு சேரீ விற்கிறாங்க. அதான் அம்மனுக்கு சேரீ வாங்கி கொடுக்குற கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அந்த கடையில் கூட நம்ம ஃபோனை கொடுத்துட்டு போகலாம். ஃபோனு, செருப்பு எல்லாமே அங்கேயே விட்டு போகலாம். இங்கே வெளியில் விட்ருக்காங்க இவங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அந்த கடை. அந்த கடையிலேயே நம்ம செருப்பு, ஃபோனு எல்லாத்தையுமே வச்சுட்டு போகலாம். ஃப்ரீ தான். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அங்கே சேரீ வாங்கிக்கலாம். அதுக்காண்டி அவங்க அதை இது பண்ணுறாங்க. இதுதான் கோபுர தரிசனம். அங்கே ஃபோனை கொடுத்துட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. காலையில் கூட்டம் இல்லை. நாங்கள் வந்து 100 டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம். அதான் ஒரு ஆளுக்கு 100 அம்மா அப்பா 2 பேரையும் உள்ளே போய் பார்த்துக்கலாம். அதுக்கு 100 தான். கூட்டமே இல்லை. அம்மா சூப்பரான அலங்காரத்தில் சூப்பராக இருந்தாங்க. காலையிலேயே நல்லா பார்த்துட்டு வந்தோம். போகும்போது அந்த கோபுரத்தோட அடி என்ன, அதோட நீளம் என்ன, அதோட ஃபவுண்டேஷன் என்ன அப்படிங்கிறத அங்கேயே கல்வெட்டில் வச்சுருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். உள்ளே போனோன்னே விநாயகர் இருக்கார், விபூதி விநாயகர். அவருக்கு நம்ம வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம். நம்மளே திருநார் எடுத்து அவருக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம். அங்கே தெப்ப குளம், அது பக்கத்துலேயே இருப்பார். அந்த குளத்துல வந்து மீனே வளராதான். மீன் விட்டா செத்து போயிருமா. மீனே வளராது அப்படிம்பாங்க. அம்மாவுக்கான இன்னொரு பேர் இருக்குது, மீனம்மா அப்படின்னு. அது உள்ளேயே வந்து பசுமாடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த பசுமாட்டிலேருந்து பால் மட்டும்தான் அம்மாவுக்கு அபிஷேகத்துக்கு போகுது. வெளியில் யார் வாங்கி கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டாங்களாம். நான் சொன்னேன்ல கடை, அது இந்த கடை தான். ஸ்ட்ரெயிட்டுன்னு போட்டிருக்குல்ல, ஹிந்திக்காரங்க கடை தான். அங்கேயே வந்து செப்பல் கிப்பல் ஃபோனு எல்லாம் நமக்கு சேஃப்டி. அங்கே முடியல அப்படின்னா இங்கேயே கோயில் சார்பாக இங்கேயே வச்சுருக்காங்க. இங்கே வந்து 5 ரூபா டோக்கனுக்கு இங்கே கொடுத்துட்டு கூட போகலாம். நம்ம ஃபோனை இங்கே வச்சுக்கலாம். செப்பல் வைக்கிறதுக்கு தனி இடம். இது வந்து இலவச காலனி அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து செப்பல் வைக்கிறதுக்கு தனி இடம். அதேமாதிரி ஃபோனும் பக்கத்துலேயே கொடுத்துடலாம். ஃபோனு, பேக்கு எல்லாமே இங்கே கொடுத்துட்டு இதுக்குள்ளே தான் போகணும். போனால் நம்மளை செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. காலையிலே அங்கே ஒரு பாட்டி கொய்யாக்காய், பப்பாளி விற்றுட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்படியே ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் சுப்ரீமு. இது மேலே இருந்து தான் அந்த வியூ பாயிண்ட் தெரியும் நமக்கு. இது மேலே போனீங்கன்னா நம்ம காலைல கோபுரத்தை எடுத்தோம்ல, அதோட வியூ பாயிண்ட் தெரியும். நம்ம அடுத்து அங்கேருந்து திருப்பரங்குன்றம் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பரங்குன்றம் தான் போயிட்டுருக்குறோம். ஏன்னா நம்ம திருப்பரங்குன்றம் போயிட்டு திரும்ப அங்கேருந்து இங்கே வந்து அழகர், பெருமாள், ராக்காயம்மன் கோயில், பழமுதிர்ச்சோலையை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே ஒரு கோயில் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு இங்கே வந்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு காலையிலே எங்கள் மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு அங்கே திருப்பரங்குன்றம் கிளம்பிட்டோம்.
நான் வர்ற வழியில சாப்பிட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு போகிறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அப்படின்ட்டு அப்படியே திருப்பரங்குன்றம் போயிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருப்பரங்குன்றத்தோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். முதல் படை வீடு முருகன் உங்களை வரவேற்கிறார். பார்த்துக்கோங்க, இதான் முதல் படை வீடு. 6 படையில் இதான் முதல் படை வீடு. இதான் மலை தெரியுதா, அதான் திருப்பரங்குன்றத்தோட மலை. இதான் என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம அப்படியே இறங்கிட்டு அது பக்கத்து இந்த சிக்னல் மாதிரி இருக்குல்ல, இந்த சிலை, திருவள்ளுவர் சிலை, இதில் வந்து நம்ம ஓரமாக இறங்கிட்டு வண்டியை அங்கே கொண்டு போய் பார்க் பண்ணிக்கலாம். நம்ம இறங்கி இந்த மண்டபம் தெரியுதுல்ல, இது வழியாக நடந்து போகலாம். இங்கேருந்து பக்கம்தான். நாங்கள் இங்கே வண்டியில் இறங்கிட்டு இங்கே இருந்தால் நடந்து போனோம். கூட்டம் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை, கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. போகும்போது பாருங்கள், அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. போகும்போதே நிறைய பூக்கடை எல்லாம் இருக்குது. அங்கே கோயில் பக்கத்துலேயே செருப்பு வைக்கிறதுக்கும் இடம் இருக்குது. இங்கேயும் இப்போ வயசானவங்கலாம் ரொம்ப இது பண்ண வேண்டாம். முடியாதவங்க கூட டெம்பிள் சாக்ஸ் போட்டுக்கலாம். உள்ளே அலோட் பண்ணுறாங்க. டெம்பிள் சாக்ஸ் போட்டால் உள்ளே அலோட் பண்ணுறாங்க. ஃபோனும் அலோவ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சிலவங்க சொன்னாங்க ஃபோன் அலோவ் பண்ணுறது கிடையாது அப்படின்ட்டு. இங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோ தான் எடுக்கக்கூடாது, ஃபோனை எடுத்துகிட்டு போகலாம். ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோனை நீங்கள் வச்சுக்கலாம். கோயிலுக்கு மேலே போயிட்டு வந்து கீழே வந்துட்டு நீங்கள் டிரைவருக்கு ஃபோனுங்கன்னு பண்ணால் திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் ஃபோனை கையில் கொண்டு போகலாம், எந்த வித பிரச்சனையும் கிடையாது. இங்கே மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே தான் ஃபோனை எடுத்துகிட்டு போகக்கூடாது. இங்கே திருப்பரங்குன்றத்தில் ஃபோன் அலோடு தான், ஃபோனை கொண்டு போகலாம். நான் கேட்டேன் போலீஸ்காரங்க கிட்ட, ஃபோனை எடுத்துகிட்டு போகலாம், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. காலையிலே பருத்தி பால் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்துட்டோம். இதான் கோயில் படிக்கட்டு ஏற இடம். கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. உள்ளேயே வந்து கருப்பண்ணசாமி இருக்கிறாரு, அவரை கும்பிட்டுட்டு தான் மலையை படி ஏறணும். இங்கே உள்ளேயே கடையெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே எதுவும் பொருள் வாங்கினா நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இப்போ நம்ம வந்து அழகர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். 18ஆம் படி கருப்பசாமி இருக்கார்ல, அங்கே போயிட்டு 18ஆம் படி கருப்பசாமி, அழகர், ராக்காயம்மன், பழமுதிர் சோலையை பார்க்க போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திரும்பவும் இப்படி தான் போகிறோம். நம்ம திரும்ப வந்து திருச்செந்தூருக்கு தான் போகிறோம். இதான் என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டோம் அழகர் மலைக்குள்ளே. ஏன்னா நம்ம அங்கேயும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா, அங்கே ஒரு கோயில் தான் இருக்குது. அதை பார்த்தாச்சுன்னா நம்ம வர வழியில் சாப்பிட்டு இங்கே வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். நம்ம திரும்பவும் அதே ரூட்டில் தான் போகிறோம். சரி, போகும்போது டைம் இருக்காது அப்படின்ட்டு முதல்ல போய் நம்ம திருப்பரங்குன்றத்தை பார்த்துட்டு வந்துட்டோம். இங்கேயும் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் வந்து நேர்ந்துக்கிட்டு அப்போ கருப்பருக்கு கிடாலாம் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வரும்போது பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வந்து பழமுதிர் சோலைக்கு போயிட்டுருக்குறோம். இங்கே போகிற இடத்துல ரோடெலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். நாங்கள் எப்போ வந்தாலும் திருநெல்வேலிக்கு போகும்போது இங்கே வந்துட்டு தான் போவோம். முந்திலாம் வீடியோ எடுத்து போடல, இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து 50 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் டோக்கன் மேலே போகிறதுக்கு. நம்ம மேலேயே போயிட்டு பழமுதிர் சோலை, ராக்காயம்மன் கோயில் ரெண்டையும் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த அம்மா கோயில் வந்து அந்த அம்மாவோட கால் பாதத்தில் தண்ணி ஓடும், இயற்கையாகவே ஊற்று மாதிரி. நல்லா அழகாக இருக்கும். அந்த அம்மாவும் அழகாக இருப்பாங்க. இது ஆடி செவ்வாய்ங்கிறதுனால கூட்டம் அந்த அம்மா கோயிலையும் செம கூட்டமாக இருந்துச்சு. இங்கே வந்து இங்கே தான் 50 ரூபா டோக்கன் வண்டிக்கு வாங்கிட்டு நம்ம அப்படியே போக வேண்டியதான். இதை பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும்.
இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பரா இருக்கும். போம்போது ஒரே ரோடு தான். போறதுக்கும் வரதுக்கும் ஒரே ரோடு தான். சூப்பரா இருக்கும். வழியில எங்கேயும் குரங்கு எல்லாமே இருக்கும். நீங்க திங்கிறதுக்குலாம் பொருள் எடுத்துட்டு போனீங்கன்னா, அத வண்டியிலேயே வச்சுட்டு போயிருங்க. ஏன்னா நீங்க கையிலலாம் எடுத்துட்டு போனீங்கன்னா, உங்கட்ட வந்து புடுங்கிரும். போன தடவ நாங்க வந்திருக்கும்போது, எங்க ஒய்ஃப் கையில பூ தான் வச்சிருந்தாங்க கவர்ல. அதையே வந்து மொத்தமா புடுங்கிட்டு போயிருச்சு. அதனால செல்ஃபோனு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. மரத்தோட வேர பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தொங்குதுன்னு கிடந்து. அந்த காலத்துல இதுலலாம் நாங்க வந்து கிடந்து ஆடுவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கும். இந்த ரோடு ஃபுல்லாவே நல்லா அழகா இருக்கும். நடந்தே வராங்க பாருங்க நெறைய பேரு. கீழ இருந்து அப்படி நடந்தே வந்துருந்தாங்க. பஸ் வசதியும் இருக்கு. டைமிங்ன்னு நெனைக்கிறேன் பஸ்ஸு. டைமிங் சரியா தெர்ல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இந்த கோயிலுக்கு ஏற்கனவே வந்திருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. மதுரையில இருந்து பார்க்குறீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மதுரையில இருந்து தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கிட்ட. இந்த வண்டிலாம் நிப்பாட்டியிருக்காங்க. பெரிய பெரிய வண்டி எல்லாமே. அங்கங்க கிடைக்கிற இடத்துல பார்க்கிங் பண்ணிக்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ். வயசானவங்களுக்கு இங்க பிரச்சனையே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோயில் வாசல்லே வந்த கார்ல போய் இறங்கிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அங்கருந்து நடந்து போறது தான். இங்க இறங்குற மட்டும் தான். படிக்கட்டு ஏறுற வேலைலாம் இங்க கிடையாது. இதான் என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கும். அருள்மிகு சோலைமலை மண்டபம்னு போட்டிருக்கு பாருங்க. இதான் பழமுதிர் சோலை. கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க. உள்ள கூட்டம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இப்போ நார்மலான கூட்டம் தான். சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். நாங்க போகும்போது அபிஷேகம் நடந்துருந்துச்சு. அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் பார்த்தோம். ஆனா நல்ல தரிசனம். பார்த்துட்டு வெளியில வந்தா, நீங்க பூ ஏதாச்சும் கொண்டு வந்தீங்கன்னா, இங்க உற்சவருக்கு தான் போட சொல்றாங்க. போட்டு அப்படி வேணும்னா, இப்போ கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. நல்லா பெயிண்ட்லாம் அடிச்சு நல்லா அழகாக்கியிருக்காங்க கோயில. பழைய காலத்து சிற்பங்கள்லாம் உள்ள இருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்ல தான் உற்சவர். உள்ளேயும் அனுமார் அலைஞ்சுக்கிட்டே தான் இருந்தாரு. அங்க பாருங்க, எல்லா இடத்துலயும் அவங்க தான் ஆக்கிரமிப்பு. நல்லா அழகா விளையாண்டுக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நீங்களும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூ. 100 தரிசனம் இது வழியா வந்தா இங்க நின்னு தான் பார்க்கலாம். நாங்க ரூ. 100 தரிசனத்துல தான் போனோம். நாங்க போயிருக்க நேரம் அபிஷேகம் நடந்துச்சு. அடுத்து கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நின்னு பார்க்க விடுறாங்க சாமிய நல்லா. முந்தி மாரி போங்க போங்கன்னு சொல்றது இல்ல. சாமிய கொஞ்ச நேரம் நின்னு பார்க்க விடுறாங்க. நல்லா அழகான தரிசனம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து வந்து நம்ம வந்து ராக்காயம்மன் கோயிலுக்கு போறோம். பார்த்துன்னே வாங்க. இங்க அப்பா முருகன நல்லா கும்பிட்டு, அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துட்டு, அப்படி இங்கேருந்து ராக்காயம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நான் இங்க நட சாத்திரக்கூடாதுன்ட்டு தான் வந்தோம். அதுக்கப்புறம் தான் கேட்டோம், நட சாத்துறது இல்லையாமா. தொறந்தா இருக்குமா. அதான் இந்த அபிஷேகம் பண்ற நேரம், அந்த நேரம் மட்டும் திற மூடி இருக்குமா. மத்த நேரம் ஃபுல்லா தொறந்தா இருக்குமா. அதனால நீங்க பயம் இல்லாம வரலாம். இது முருகர் படையிலே 6 படையிலே வந்து முதல் படை வீடு நம்ம பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம். அது கூட மலைய படிக்கட்டு ஏறி போணும். இங்க வந்து வயசானவங்கலாம் ஈஸியா வந்து பார்த்துரலாம் முருகர. ஏன்னா நம்ம அப்படியே அங்கேயே இறங்கி அப்படியே நடந்து போய்க்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்குன்னு தனி லைன் கூட இருக்குது. அதனால ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க நடக்க முடியல, கால்ல ஏதாச்சும் இருக்குன்னா கூட டெம்பிள் சாக்ஸ்லாம் போட்டு வரலாம். அலோட் பண்றாங்க உள்ள. நம்ம அப்படியே அங்க முருகர கும்பிட்டு இங்க ராக்காயம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். மேல போனோம். அங்கேயும் படிக்கட்டு ஏறணும். அங்க வயசானவங்களால போ முடியாது. அது ரொம்ப படிக்கட்டு டேப்பர் மாரி இருக்கும். ஏறணும். மத்தபடி நல்லாருக்கும். அந்த அம்மா கையிலயும் கூட்டம் அங்க பாருங்க. குரங்கு அங்கங்க ஓடிட்டே இருக்கு. கொஞ்சம் பார்த்து தான் போணும். அவங்க பாட்டுல ரோட்ல ஓடின்னே இருப்பாங்க. நம்ம வண்டி ஓட்டு போகும்போது கொஞ்சம் பார்த்து தான் போணும். ராக்காயம்மன் கோயில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லா வௌவால் ஃப்ரெண்ட்ஸ். மரத்துல ஃபுல்லா தொங்குது பாருங்க. ஏகப்பட்ட வௌவால் இருக்குங்க. ஃபுல்லா மரம் ஃபுல்லாவே வௌவாலா தான் இருக்கும். பார்த்துன்னே இருங்க. அடுத்து கூட காட்டு மாடு வந்துச்சு. அதையும் ஃபோட்டோ எடுத்தோம். அதே மாதிரி கார்லலாம் வந்தீங்கன்னா கிளாஸ்லாம் ஏத்தி விட்டு போயிருங்க. இல்லன்னா அனுமார் அவருடைய சேட்டைய காமிச்சுருவாரு. எல்லா பக்கமும் ஏறி ஏறி பார்ப்பாரு. ஆனா அவருக்கு தேவையானத மட்டும் தான் எடுத்து சாப்பிடுவாரு. தேவையில்லாதலாம் தூக்கி தூர போட்டுருவாரு. அதனால நம்ம கண்ணாடிலாம் தொறந்து வச்சுட்டு போனோம்னா எங்கேயாச்சும் தூக்கி போட்டாருன்னா போச்சு. அதனால கிளாஸ்லாம் ஏத்தி விட்டு போயிருங்க. ஒரு காட்டு மாடு மட்டும் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அத வீடியோ எடுத்தேன். எப்படி இருக்குது பாருங்க அது. பைசன். அங்க உள்ள அந்த ராக்காயம்மன் கோயிலுக்கிட்ட போனா வரும். நாங்க முந்தி ஒரு தடவ வந்திருக்கும்போது ரோட்லயே அலைஞ்சிச்சுங்க 2 மாடு. அப்போ ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்தோம். அந்த ஃபோட்டோ இல்ல. இருந்தா உங்களுக்கு அப்புறம் காமிச்சிருப்பேன். அப்லோட் பண்ணியிருப்பேன். இது இப்ப போயிருக்கும்போது எடுத்தது. அது பாட்டுல அலையுது பாருங்க. அதோட கொம்பு எப்படி இருக்கு பாருங்க.
இந்த கோயிலுக்கு யாராச்சும் வந்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. கூட்டமா இருந்துச்சுன்னா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லைன்ல விட்டுருக்காங்க. இங்க தான் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க கம்பி. நாங்க போன அன்னைக்கு கூட்டம் அந்த அளவுக்கு இல்ல. ஆனா கொஞ்சம் நார்மல் கூட்டம் தான். அதனால சீக்கிரமாவே போய் பார்த்துட்டு, சாமிய பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்து வந்து நம்ம கீழ போறோம் ஃப்ரெண்ட்ஸ். கருப்பர பார்க்க. ஏன்னா அழகர் கோயில பார்க்க முடியாது. மூடிட்டாங்க. அது 4 மணிக்கு மேல தான் தொறப்பேன்ட்டாங்க. அதனால கருப்பண்ண சாமிய மட்டும் கும்பிட்டு போலாம் அப்படின்ட்டு, இங்கருந்து ராக்காயம்மன் கோயில்லருந்து கிளம்பிட்டோம். இங்க வந்து பழமுதிர்ச்சோலையும், ராக்காயம்மனையும் பார்த்துட்டு இப்போ கீழ இறங்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். கருப்பண்ண சாமிய பார்க்கலாம் அப்படின்ட்டு கீழ இறங்கி போயிட்டுருக்கோம். அங்க வரும்போதே பார்த்தோம், அங்க கிடாலாம் வெட்டிட்டு இருந்தாங்க. கூட்டம் கம்மியா தான் இருந்துச்சு. கீழ வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டே வாங்க. இது வந்து பழமுதிர்ச்சோலை. அதான் இப்ப தான் கீழ இறங்கி வந்துட்டுருக்குறோம். வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கருப்பர் கோயிலுக்கும், அழகர் கோயிலுக்கும் போற என்ட்ரன்ஸு. வந்துட்டோம். இங்க வந்து கருப்பர கும்பிட்டுட்டு, அப்படியே சந்தனம் வாங்கி சந்தன காப்புலாம் பண்ணிட்டு, அப்படியே அழகர வெளியில இருந்தே கும்பிட்டுக்கிட்டோம். ஏன்னா உள்ள நட சாத்திருச்சு. நல்லா கருப்பர நல்லா தரிசனம் பண்ணிட்டு, அவர்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அப்படியே இங்கேருந்து கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்து எங்க போறோம் அப்படின்னா, திருச்செந்தூர் போறோம். இதோட இந்த வீடியோவ முடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அது கொஞ்சம் நல்ல உத்வேகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்து திருச்செந்தூர் போகிறோம். அது இன்னொரு தனி வீடியோவாக வரும். ஏற்கனவே நம்ம வந்து மேல்மலையனூர், மேல்சேரி பச்சையம்மன் கோயில் போன வீடியோலாம் நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள், ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா திருத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.